ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் குயிக்காக பார்க்கலாம். ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த விலாகில் வந்து முக்கியமாக ஒரு குக்கிங் விலாக் அண்ட் கார்டனிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த ஒரே ஒரு பூ பூத்திருந்தது, அதை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை எனக்கு. நான் பார்த்தது அந்த மொட்டுகள்லாம் இருக்குது இல்லையா, டார்க் ரெட்டு மாதிரி அந்த மாதிரி பார்த்தேன். பட் வந்து அது வந்து ஒரு மாதிரி வளர்ன பிங்க், அந்த மாதிரி பேல் பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாசனை அல்டிமேட்டாக இருந்தது. அது கூட கொஞ்சம் பூக்களும் கிடச்சிது. ஸோ அதை வச்சு சாமியுமே கும்பிட்டாச்சு, விளக்கெல்லாம் பொருத்தி எல்லாமே கும்பிட்டாச்சு. இது வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் எடுத்த கிளிக்கு. பூ வந்து மார்னிங் பறிச்சது. ஸோ இப்படி தான் வந்து அந்த அன்னைக்கு டே போச்சு. அமுலுக்கு என்னன்னு தெரில, ரீசெண்டாலாம் ரொம்ப டல்லாக இருக்கான். அவனுக்கு வந்து உடம்பே சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் சீக்கிரமாக குணமாகணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கலாம். போக போக அவனோட நிலைமை என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கான். அவன் நான்வெஜ் வந்து அவளுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம சாப்பிடாம அவனை விட்டு வச்சுருந்தா கூட, எப்படியாவது கட்டாயப்படுத்தி வச்சுருந்தா கூட எப்படியாவது போய் சாப்பிட்றா. அப்புறம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கு மாற்று சொல்யூஷன் ஏதாவது இருந்தால், நீங்கள் பப்பி இந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஏதாவது வந்து சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வியாழக்கிழமை நைட்டு, சரிங்களா? பச்சை பயிறு, அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி, பாதாம் பிசின், இது எல்லாமே வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன், சரிங்களா? ஸோ மார்னிங் இது ரைஸ் அந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக அது கூட வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்து தண்ணி கம்மியாக வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம் வேகட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த பச்சை பயிறு வந்து ஊற போட்டிருந்தோம்ல, அதில் வந்து சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம். இது கிரேவினாலும் வச்சுக்கலாம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இந்த புட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ஆப்பம், இடியாப்பம், ரைஸு, இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டு நம்ம பிரியாணி அந்த மசாலாஸ் இருக்குது இல்லையா, மசாலாஸ் மீன்ஸ் பட்டை, கிராம்பு, அந்த இது எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி, இதை ரெண்டையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சால்ட்டு போட்டே அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் சால்ட் இப்போதைக்கு போடாமல் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். ஸோ ஓரளவு கண்ணாடி பதம் வந்தோடனே இன்னும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இன்னும் ஒரு நல்ல பதமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூடவே வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பச்சை பயிரை வந்துட்டு நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி தேவையான நம்ம அந்த பொடி வகைகள் மசாலாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுன்ட்டு 1.5 ஸ்பூன் கிட்டே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பெருங்காயம் இதுக்கு ரொம்ப முக்கியம், காயப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இதெல்லாமே எடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி, பல்லாரி, இதெல்லாம் அது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ காலையில் வைக்கிறீங்க அப்படின்னா, காலையில் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா அது கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மதியம் வந்து ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு அப்பளம் பொரிச்சிக்கலாம். அதே மாதிரி நைட்டுமே வந்துட்டு தோசையோ இட்லியோ ஏதாவது ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிரேவி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் இந்த மாதிரி சூட் ஆகிற மாதிரி தான் அந்த மெனுவே பிளான் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த தண்ணியோடைய, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஊற வச்சுருந்த தண்ணியோடைய பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா தம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதோ எதுவுமே செய்ய வேணாம். ஃபைனலாக உப்பு சரி பார்த்துட்டு நம்மளுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும், இல்லை கிரேவி கட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னா அது பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து விசில் போட்டு ஊற வச்சுக்கோங்க, சரிங்களா? முன்னாடிலாம் வந்து குக்கர் வாங்கின புதுசில் அதை யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். இப்போ அது பக்கத்துலேயே ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சுன்னா என் ஹஸ்பண்டே கலாய்ச்சாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம
பச்சை பட்டாணியும் அந்த உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு வறுவல் மாதிரி, பட் அது கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரேவியில் ஒரு பொரியல் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கின அந்த பேன் ரொம்ப காய வச்சுட்டேன், திங்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வந்து பல்லாரியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா அந்த வறுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகு பொடி, அப்புறம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து அந்த சில்லி ஃப்ளேக், நான் வந்து வத்தலை வந்து வறுத்து இந்த மாதிரி 1, 2 பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து மசாலா வதங்கவோ கறியவோ எதுவுமே செய்ய வேணாம். அந்த மஞ்சள் போட்டிருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள், அது மட்டும் கொஞ்சம் அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, உடனே அதில் வந்து இன்சிடெண்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கை வந்து போட்டு வறுக்கணும். உருளைக்கிழங்க ரொம்ப கொத்தி விடவோ அந்த மசிச்சு விடவோ அந்த மாதிரி வேணாம். அதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக வந்து வெட்டி வேக வச்சுருப்பீங்களா, அப்படியே இருக்கட்டும். குட்டி குட்டி பீஸ் தான் வேக வைக்கணும். அதை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துக்கோங்க. இதையே நீங்கள் ஒரு வறுவல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் வச்சு இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை சாம்பார் வச்சு இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஹெல்த்தி மெனுவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பச்சை பட்டாணியுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருந்தோம்ல பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு கடையிறதுக்கு மத்து போட்டு மசிப்பாங்கள்ல, அதுவுமே பண்ணிடாதீங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறக்கே இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படியும் கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்து அந்த பச்சை பட்டாணி தனியாக, அது தனியாக உருண்டுட்ருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாதிக்கு பாதி, இப்போ உருளைக்கிழங்கு இருக்குன்னா பாதி உருளைக்கிழங்க லைட்டாக மசிச்சு விட்டுட்டு பாதி அப்படியே இருக்கட்டும். அதாவது முழுசாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அதை நல்லா சுண்ட கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, அது நல்லா வந்து ஒன்றா வரும். அந்த பச்சை பட்டாணியும் கிழங்கும் நல்லா ஒன்றா வரும். சூப்பராக இருக்கும் இது. இதையே கூட நீங்கள் சப்பாத்தி கூட வச்சுனாலும் சாப்பிட்லாம். இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இதையுமே ஒரு கிரேவி மாதிரி வைக்கலாம். கூட்டு மாதிரி வேணும்னா தேங்காயை கட் பண்ணிவிட்டு இதை மட்டுமே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஃபைனலாக ஒன்று செய்யணும். அது செஞ்சால் மட்டும்தான் இந்த டிஷ்ஷே வந்து கம்ப்ளீட் ஆகும். எப்படி ஒரு மூவிக்கு வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் இதுவும். நான் அது என்னன்ட்டு போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து வேக வைக்க போகிறேன். அது வேகட்டும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குல்ல, இது பொரியல்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த கூட்டு கூட நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து பச்சை பயிறு போட்டோம்ல அதில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலை இருக்கும் இல்லையா, நிலக்கடலை, அது கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒயிட் சன்னா, ப்ரௌன் சன்னா இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மொச்சை சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் வந்துட்டு இது சொல்லுவாங்கள்ல, நம்ம காணம்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட சேர்த்துக்கலாம். எந்த பயிர் வகை ஏதாவது ஒன்று கூட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா ரொம்ப கெட்டியாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கண்டிப்பாக போட்டால் தான் இதோட டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு தூக்கி காமிக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒன்று கூடி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் லிக்யூடாக இருந்த மாதிரி இருக்கும். ஆறுன பின்னாடி ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கண்டிப்பாக போடுங்க. இந்த கொத்தமல்லி தழை டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த சைடிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இது ஒரு சைடாக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு நம்ம பச்சை பயிறு போட்டிருந்தோம்ல, அது நல்லா வெந்துருச்சு. இந்த பச்சை பயிரை நம்ம எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கிரேவியாட்டம் நல்லா இருக்கும். ஸோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா உங்களுக்கு மசிச்சு விடுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல 7 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் 6 விசில் விட்டேன். அதை அப்படியே தம் வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதுவுக்குமே நீங்கள் வந்து லாஸ்ட்டில் கொத்தமல்லி
வெத்தலை போட்டிங்க அப்படின்னா அடிச்சிக்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இன்றைக்கி வந்து இதுதான். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாதாம் பிசின் ஊற வச்சல அது என்ன பண்ணலான்னு முழிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் போக போக. நான் வெல்லஸ் குடிச்சிட்ருக்கேன், அது கூட சேர்த்து அரைச்சி குடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் கார்டன் பார்க்கும்போது அந்த ப்ளூ கலரில் ஒரு பூ பூத்துருந்துச்சி, சூப்பராக பூத்துருந்துச்சி. சரின்ட்டு நிறைய பூக்கள் வந்து பூத்துருந்தது. நம்ம அடுக்கு மல்லின்னு சொன்னேன்ல, அது ஒரு ரோஜா, அப்புறம் வந்து அந்த ஒரு பூக்கள் லைட்டாக பிங்க் கலரில் பூக்கும்னு சொன்னேன்ல, இதோட பேர் கேட்டேன், சொல்லவே இல்லை யாருமே. பட் பரவாயில்ல, பார்க்குறதுக்கே மார்னிங் நல்ல ஒரு வைபாக இருந்தது. ஈவினிங் வந்து கொஞ்சம் இப்போ வெயில் ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூராப்பாக தான் இருந்தது. பட் நான் வெயிலுக்கு பயந்து பூவெல்லாம் நல்லா வாடிடுதுங்க, காஞ்சி ஈவினிங்குள்ளேயே கீழே விழுந்துருது. சரி, நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு சாமிக்கு வைக்கணுன்ட்டு காலையிலே பறித்து இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பூவையும் இது கூட சேர்த்து போட்டுட்டு திங்கக்கிழமை திருச்செந்தூர் போனோம். அது கூட வந்து மறிக்கொழுந்தும் மல்லிப்பூ சேர்த்து வச்சு கெட்டுனது கொஞ்சம் பாதி இருந்தது. அதையுமே இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது கூட சேர்த்து வச்சிட்டேன். வாசனை ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படியே ஒரு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. பூச்சி இருக்கும், பார்த்தே ஸ்மெல் பண்ணுங்கள். இப்போ இந்த பூ பூக்கிற சீசனில் வந்து என்னென்ன பூக்கள் இருக்கோ அதையெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக வச்சு செவ்வாய் வெள்ளியாக இருக்கட்டும், கலர்ஃபுல்லாக நம்ம வந்து பக்தி பரவசமாக வந்து வைப் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த பூ பூக்காத சீசனில் வந்து பூ வாங்கவும் வழி இல்லாமல், வாங்குறதுக்கு வழி இல்லை அப்படின்றத விட நம்ம கார்டன்லேயே பூத்திருக்கிறது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அந்த எண்ணத்தில் எதை வைப்பேன் அப்படின்னா, பிள்ளையார் இருக்கிறதுனால கொஞ்சம் அருகம்புல், அப்புறம் வேப்பிலை, துளசி இந்த மாதிரி. அப்புறம் வந்து நம்ம பொங்கல் அப்போ அந்த வெள்ளை கலரில் ஒன்று வைப்போம்ல, ஒரு பூ மாதிரி, அது வைப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூ கிடச்சா அந்த மாதிரி தான் வைப் பண்ணிகிட்ருப்பேன். அம்மளிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, ஸோ வெள்ளிக்கிழமை ரொம்பவே முடியலை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு 2 ஹவர்ஸாக அவனை காணவே இல்லை. நான் எல்லா இடமும் தேடிட்டேன். திரும்ப கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வழியாக வந்துட்டா, அவளே வந்துட்டா. நம்ம வந்து மாங்காய் பிளான்ட் வந்து 2 இது முளைச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அதை வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து எடுத்து வைக்கணுன்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது பக்கத்தில் உட்காந்துட்டே இருந்தேன். பட் அம்மளிக்கு உடம்பு சரியில்லையேன்ட்டு யோசனையாகவே இருந்தேன். அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த சங்குப்பூன்னு சொன்னேன்ல, அது வந்து நார்த்தங்க மரத்துக்கு கீழேயும் அதுக்கப்புறம் தென்னை மரத்துக்கு கீழேயும் வச்சுருந்தேன். அது நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த மணி பிளான்ட்டை கீப் பண்ணியே அதை கழுவியுமே அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஒரு போன வாரத்துலேருந்து அதை எடுக்கணும், க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்மளுக்கு தான் சோம்பேறித்தனம் பயங்கரமாக இருக்குமே, இன்றைக்கி எப்படியாச்சும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டேன். உப்பு தண்ணியில் வைங்க, அதாவது ரொம்ப உப்பு தண்ணி இல்லை, போர் தண்ணி அந்த மாதிரி தண்ணியில் வைங்க. ஏன்னா நல்ல தண்ணியில் வச்சா கொசு வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். உப்பு தண்ணி இல்லை போர் தண்ணி அதில் வச்சிங்கன்னா மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி கீழே வேர்கள் வந்து அழுகுது, மேலே இலைகள் வந்து காயிற மாதிரி ஆகுது. ஆனால் ரொம்ப பட்டு கருவி அந்த மாதிரி இல்லை, இலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருகிறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது தண்ணியை மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல தண்ணியே வைங்க, இல்லைன்னா மினரல் வாட்டர் இருந்தால் கூட அது கூட போட்டு வைங்க. நான் இந்த வாட்டி மினரல் வாட்டர் தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த கேனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன். இலைகள் எல்லாம் கழுவிட்டு அப்புறம் ட்ரிம் பண்ணேன். அதாவது ஒரு இலைகள் அப்புறம் காஞ்ச இலைகளெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அதை போட்டு வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு அங்கங்கே ஒரு க்ரீனிஷாக கிச்சன்லேயா இருக்கட்டும், நம்மளோட பெட்ரூம், ஹால் அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி ரீயூஸ் ஐடியா அந்த மாதிரி வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், எதையுமே வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இதுதான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், ஃபஸ்ட்டு செல்ஃப் வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு கிடக்குன்னுட்டு. என்னோடய கிராசரிஸ் அதுக்கப்புறம் வந்து அதை எல்லாமே கொஞ்சம் அடுக்கு வைக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அது வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்து அடுக்கு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ரீசெண்டாக வேறு திருச்செந்தூர் போனோம் இல்லையா, விலாகில் வந்து கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு கெட்ட பழக்கம், பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, எடுத்த இடத்துல வைக்காமல் எங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி இடம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டது கழியதையும் போட்டு வச்சுருவாங்க. அதனாலேயே பொருளை வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேடினா கூட கிடைக்காது. செம்ம டென்ஷன் ஆகி மாற்றி மாற்றி நீங்கள் தான் அங்கே போட்டீங்க, நான் தான் அங்கே போட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்போம். ஸோ இனி வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு.
இந்த மைக் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நல்லா மதினின்ட்டு உயிரை விடுவாங்க. ஸோ அவங்க வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஹஸ்பண்டோட ஃபோனில் என் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்து இந்த மைக் வாங்கி கொடுத்ததுக்காக. ஸோ அந்த மைக்கில் தான் இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க, அதில் கொடுத்துட்ருந்தேன். அது கீழே பெட்டுக்கு கீழே இருந்திருக்கும் போல், அதுக்கு மேலே உட்காந்து அது கொஞ்சம் நொறுங்கிருச்சு. அதனால் அதுக்கப்புறம் சும்மா அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதில் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் நிறைய உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, மாதுளை செடி நிறைய சாப்பிட்டு அங்கங்கே போட்டு இன்றைக்கி ஒரு 15 செடிக்கிட்ட வந்து பிடுங்கியிருப்பேன். அங்கங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு காமிச்சதில் ஒரு 7 இருந்தது, இல்லை ஒரு 2 எண்ணத்தை ஊனிட்டேன். திரும்ப அங்கிட்டும் இங்கிட்டும் லாந்தும்போது திரும்ப ஒரு 2, 3 எண்ணம் கிடச்சிது. ஸோ அதையுமே ஊனி வைக்கலான்ட்டு செடிகளுக்கெல்லாம் நல்லா தண்ணி பாய்ச்சிட்டேன். பச்சை மிளகா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க. மக்காச்சோளமும் நல்லா செழிப்பாக வந்துருச்சு. மாதுளை செடி பிடுங்கணும்ல, அதை அங்கங்கே ஊனி வச்சுருக்கேன். மாங்காய் பிளான்ட்டுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது அங்கங்கே ஊனி வச்சுருக்கேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது என்ன காயின்னு தெரியல. நம்ம ரீசெண்டாக போட்டோம்ல, அதில் உள்ளது வந்து நல்லா காய் பிடிச்சிருக்கு. ஒரு 3 காய்கிட்ட பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் அது என்னது அப்படின்னுட்டு. இந்த மாதிரி செடி 2, 3 செடி இருந்தது. நான் பிடுங்கி போட்டுட்டேன். சரி பார்க்கலாம் அது என்ன காயின்ட்டு. இது அப்படியே வெள்ளிக்கிழமை தான் நைட்டு சரி விளக்கு பற்ற வைக்கலாம் அப்படின்னுட்டு அன்றைக்கி பறித்த பூ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நல்லா தலைக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த ஃப்ளவர் இதெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்கள்ல, குட்டி தாம்பூலம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வச்சுருக்கேன். இதில் வந்து திருநர் இருந்தது, அதை வேறு ஒரு இதுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் நல்லா நிறைய பூக்கள் இருந்தது. அதே மாதிரி இந்த லைட் பிங்க் பூ வந்து இந்த பூக்களோட ஆட் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ரோஜா பூவுமே அப்படியே சூப்பராக இருக்காங்க. நல்லா ஒரு வைப்பாக இருந்தது. நல்லா முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் அடுக்கு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எடுத்தேன். ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லாத்தையுமே அள்ளி எடுத்து வச்சுட்டேன். வேறு பாக்ஸ் இல்லாமல் செப்பல் இருந்த ஒரு பாக்ஸ்லலாம் வச்சுருக்கேன். அம்முலிக்கு ரொம்ப முடியலைங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆச்சு, வாமிட்டு, லூஸ் மோஷன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூடயே இருப்பாள், என் கூடயே படுத்திருப்பா. திடீர்னு அவளுக்கு இப்படி ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரீசெண்டாக விளாக்ஸில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. இது வந்து ரோஸ் மில்க் வாங்கின பாட்டில் தான். அதில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி, பச்சை பயிரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் இல்லை முடிஞ்சிருச்சு, அதனால தான் முன்னாடி எடுத்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டோம், பாருங்கள். ஹலோ கைஸ், கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டியில் நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நியூவாக நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸு, ஸ்கின் கேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு, ஷாம்பு, ஆயில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து நலங்கு மாவு அண்ட் நலங்கு மாவு சோப்புமே லான்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஃபாஸ்ட் மூவ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து மென்ஸுக்கு ரிலேட்டடாக ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா, சோப்பு, ஆயில் எல்லாமே மென்ஸுமே தான் யூஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பியர்டு க்ரோத் ஆயிலுமே லான்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் லிப் பாம், லிப் ஆயில், மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஷியல் பாம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.